சகரியா 4:6 சொல்லுது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வயசை வச்ச அல்ல, உன் வாலிபத்தை வச்ச அல்ல, உன் பலவீனத்தை வச்ச அல்ல, உங்க சோர்வை வைத்தல்ல, உங்களுடைய பற்றாக்குறையை வைத்தல்ல, அவருடைய பலத்தை வைத்து எல்லாவற்றையும் நீங்கள் செய்வதற்கு அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். ஆமென். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நாள்தோறும் பலப்படுத்துகிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கணுங்கிறது. கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப கேட்கணும். கண்டதை போய் பேசிக்கிட்டு, கண்டதை கேட்டுக்கிட்டு, கண்ட இடத்துல உட்காரக்கூடாது. தாவீது சங்கீதம் 1:1 தான் சொல்றான், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து திரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எத்தனையோ அதெல்லாம் வாய்க்கும். எல்லாத்திலும் வெற்றி பெறும்படி தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப யோசிச்சு பார்க்கணும், ரெண்டு தெய்வ பிள்ளைகளே, யோசிச்சு பார்க்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பலப்படுத்த பார்க்கிறாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பலப்படுத்த விரும்புகிறாரு. தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கணும். தேவ சமூகத்துக்கு வரணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி இன்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சைக்கு வர்றது, அப்புறம் போய் உலகத்துல பூரா வளர்ந்துட்டு வர்றது, அங்கே அடிப்பட்டு மிதிப்பட்டு சாக பிழைக்க அப்புறம் இங்கே வர்றது, இங்கே கொஞ்சம் ஜீவனப்படுறது, திரும்ப அங்கே போய் அடிப்படுறதுக்கு மிதிப்படுறதுக்கு. அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. தேவன் உங்களை கொண்டு ஒரு உன்னதமான நோக்கங்களை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஊழியங்களை வைத்திருக்கிறார். இது இந்த தரிசனம் உடையவர்கள் தான். அந்த தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த தரிசனம் இருக்கிற பாருங்க, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. போய் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க, ஒரு சுவிசேஷன் சொல்லுவாங்க, ஒரு வியாதேசனை போய் பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பலன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலனை வச்சுட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது. போய் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்பாங்க. ஆனால் பலன் இல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஐயோ வயசாயிருச்சு, நான் ஒரு காலத்தை செஞ்சேன், ஒரு காலத்தில் நாங்கள்லாம், அப்புறம் இப்போல்லாம் அவ்வளோதான், பெட்டிக்குள்ளே போகிற நேரம் வந்துருச்சு, பெட்டியை செஞ்சு படைச்சுக்குங்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக மோசே 80 வயதில் ஊழியத்தை அழைச்சாரு. காலேப் 85 வயதில் மலை நாட்டை சுதந்திரித்தான். 84 வயதுள்ள அன்னாள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் உபவாசம் பண்ணி செபித்து. கவனிச்சிங்களா இதெல்லாம்? அவங்கெல்லாம் எப்படி முடிஞ்சுன்னா, தேவன் தந்த பலன், தேவன் தந்த திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்தாங்க. 80 வயசு வரைக்கும் மோசே கல்யாணம் கட்டினான், புள்ள பார்த்தான், எல்லா வேலையும் முடிச்சுட்டான். 80 வயசுக்கு மேலே பெட்டியை செஞ்சு 6 அடி குழியை தோண்டி படுத்துக்கொண்டு போல, 80 வயசுக்கு அப்புறம் ஊழியத்தை செய்ய போகிறேன். இது வரைக்கும் மனைவி பிள்ளைன்னு வாழ்ந்துட்டேன், இப்போ கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை. மோசே வந்தா பாரு. கர்த்தருடைய பலன் அப்படிதான் இருக்கு. இங்கே நம்ம ஆளுங்க என்னன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பிள்ளைகளை, பேரை பற்றி எடுத்தாச்சு, இனி நமக்கு என்னத்துக்கு பாஸ்டர். கர்த்தர் அப்படியே கூப்பிட்டாருன்னா அங்கே போய் என்ன செய்ய போறீங்க? இங்கேயே ஒன்றும் செய்ய முடியல, அங்கே போய் என்ன செய்ய போறீங்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பூமியில பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சு அவருடைய வல்லமையை, அவருடைய பராக்கிரமத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறீங்க? இன்னைக்கு வாங்கி வைத்து பலப்படுத்துங்க. நீங்கள் கர்த்தருடைய பலத்தால் நிரப்பப்பட்டீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஒரு சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பீங்க, பார்க்குறவங்களுக்கு வியாதேசரை போய் பார்த்து ஜெபம் பண்ணீங்க, இல்லாட்டி ஜெபம் பண்ணீங்க, இல்லாட்டி பைபிள் வாசிப்பீங்க, இல்லாட்டி சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பீங்க. எங்கேயாவது எதையாவது கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் தருகிற பலன் இருந்தா, உங்கள் பலன் இருந்தால் தான் பிள்ளைங்க வேலைக்கு போகுது, சம்பாதிக்க, நம்ம என்னத்தையும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஆண்டு சுமத்துறேன் அப்படியே. இது பலனற்றவங்க செய்கிற வேலை. கர்த்தர் இப்படி பலனற்றவங்களை போல கடைசியாக படுத்த படுக்கையாக இருந்து யாராவது பால் ஊற்றி, அவங்க பால் ஊற்றுனதுக்கப்புறம் தான் போகணுங்கிற மாதிரி அப்படி வச்சு உங்களை எடுக்க விரும்பலை. மோசே 120 வயதில் அபாரி மலை மேலே ஏறி போய் நின்ற போது
அவன் மரணத்தை சந்தித்தான். கவனிச்சிங்கன்னா நல்லா அவன் உடையோட தேவனுக்காக எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அப்படியே வரணும்னு விரும்புகிறாரு. 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அப்படியே ஏறி போனான். எலியா தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சு அப்படியே ஏறி போனான் பாருங்க. அப்படி போகணும்னு விரும்பணும். அப்படி போகணும்னு விரும்ப வைக்கிறதுக்கு தான் தேவன் அவருடைய பலத்தை உங்களுக்கு இந்த நாட்களில் தர விரும்புகிறார்.